மீன ராசியில் பிறந்தவரா நீங்கள்? இந்த பங்குனி மாதம் பணிச்சுமையா, இல்லை புதிய வேலை வாய்ப்பா? பார்ப்போம். ஹஸ்ட்ரோ தமிழ் வியாசா ஸ்ரீயின் வணக்கம். பங்குனி மாதம் 2026 உங்களுக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போமா? முதலில் பங்குனி மாத கிரக நிலை பார்ப்போம். பங்குனி மாதத்தில் சூரியன் மீன ராசியில் இருப்பார். முக்கிய கிரகங்களான சனி, குரு, ராகு மற்றும் கேது ஆகியவற்றின் நிலைகளில் பெரிய மாற்றம் இல்லை. சுக்கிரன் இந்த மாத ஆரம்பத்தில் மீனத்தில் உச்சம் பெற்று இருப்பார். பின்னர் பங்குனி 13, மார்ச் 26 அன்று மேஷ ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். மேலும் இந்த மாதத்தில் சூரியன், செவ்வாய், சனி, சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் பல நாட்கள் சேர்ந்து இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பங்குனி மாதம் மீன ராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் காணப்படும் மாதமாக இருக்கும். சனி மற்றும் சூரியன் மீன ராசியிலேயே ஜென்ம சனி சஞ்சரிப்பதால் பொறுமையும் நிதானமும் மிகவும் அவசியம். வேலையில் பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். மேலும் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். ஆனால் குருவின் பார்வையால் புதிய தொழில் வாய்ப்புகள், விரும்பிய இடமாற்றம் உண்டாகும் வாய்ப்பு உள்ளது. வருமானம் ஓரளவு சீராக இருந்தாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. என்றாலும் சுப செலவுகள் மனநிம்மதியை தரும். குடும்ப உறுப்பினர்களிடையே சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். விட்டுக் கொடுத்து நடப்பது அமைதிக்கு வழிவகுக்கும். செரிமானம் தொடர்பான சிறிய பிரச்சனைகள் ஏற்படலாம். கவனம் அவசியம். தூக்கமின்மை மற்றும் மன அழுத்தத்தை தவிர்க்க யோகா அல்லது தியானம் செய்வது சிறந்தது. ஜென்ம சனி இருப்பதால் பெரிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் முன் ஆவணங்களை நன்றாக சரிபார்க்க வேண்டும். மாணவர்களுக்கு கல்வியில் உயர்வு உண்டாகும். ஆனால் கவனச்சிதறல் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எச்சரிக்கை அவசியம். கவனமாக இருக்க வேண்டிய நாட்கள் ஏப்ரல் 4, 5. இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் செய்யுங்கள். மேலும் ஜோதிட வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இங்கு சொல்லப்பட்ட குறிப்புகள் பொதுவானவை. நன்றி.